அண்மைச் செய்தி. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலை துண்டிக்கப்பட்ட ஆண் சடலம் கிடந்த சம்பவம் தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கொலை செய்யப்பட்டவரின் மனைவி, ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், முழு விவரங்கள் என்ன? கடந்த வெள்ளிக்கிழமை பெரம்பூர் ரயில் நிலையம் 4வது நடைமேடையில் சூட்கேஸில் ஆண் சடலம் ஒன்று கை கால் தலை இல்லாமல் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருந்த சம்பவம் குறித்து பெரம்பூர் ரயில்வே போலீசார் மற்றும் புளியந்தோப்பு துணை ஆணையர் தலைமையிலான அமைக்கப்பட்டிருந்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட நபர் தலை கிடைக்காத நிலையில் அந்த நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது விசாரிப்பதிலும் தேடுதல் வேட்டையில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை மோப்ப நாய் பிரிவை சேர்ந்த ஜான்சி பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பெரம்பூர் கேரேஜ் ரயில் நிலையம் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த பகுதிக்குள் சென்று நின்றது. இதையடுத்து அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை 20 தனிப்படை கொண்டு காவல்துறை இருவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும், ஆண் சடலம் சூட்கேஸில் ஆண் சடலமாக இருந்தவர் அவருடைய அடையாளம் காணப்பட்டு இருப்பதாகவும், அதே வேளையில் அந்த பெண் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி மற்றும் அவருடைய ஆண் நண்பர் இருவரையும் புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இது விசாரணையை தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டு தொடர் போலீஸ் விசாரணையில் ரகசிய இடத்தில் அவர் என்ன காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்த விரிவான விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய காவல்துறையினர் அவரின் சடலம் மீட்கப்பட்டு தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ பிரேத கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அடையாளம் காணப்பட்டு இருப்பதாகவும், அந்த நபர் தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், அவருடைய மனைவி மற்றும் ஆண் நண்பர் இருவரையும் புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும், மேலும் கைது செய்யப்பட்ட இருப்பவர்கள் இருவரும் தனி இடத்தில் வைக்கப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வினோத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.